ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சத்து மாவில் போண்டா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ஒரு கப்பு சத்து மாவு எடுத்துக்கிறணும். அடுத்ததாக வந்து நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறணும். அடுத்து நம்ம வந்து ரவை சேர்க்கணும். இதில் வந்து வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கிறணும். இதோட அளவு வேணும் அப்படின்னா நான் வந்து ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக வந்து மண்டை வெல்லம் சேர்த்துக்கிறணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிடணும். ஃபஸ்ட்டு போண்டா மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற அளவுக்கு பிசைஞ்சு அப்படியே மூடியை ஊற வச்சிடணும். ரவை சத்து மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் அடுத்து எடுத்து பார்க்க நல்லா கெட்டியாக இருக்கும். அடுத்ததாக வந்து நமக்கு எந்த சைஸில் நம்ம போடணும், குட்டி குட்டியாக போட்டாலும் சரி, இல்லை போண்டா சைஸில் போட்டாலும் சரி. ஆனால் நம்ம வந்து போண்டாவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் நார்மல் சைஸில் போட்ட ரெண்டுக்கும் ஈக்குவலான சைஸில் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக சீக்கிரமும் வெந்து வந்துடும். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். உள்ளே வந்து சாஃப்டாகவும் வெளியில் வந்து மொறுமொருண்டு இருக்கும். இதில் வந்து நீங்கள் வாழைப்பழம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாட்டா.